வெல்கம் டு அன்பு மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி திருநெல்வேலி மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாத்திர கடையில் ஸ்பூன் கிடைக்கும், இதை வாங்கி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது 1 டேபிள் ஸ்பூன், செகண்ட் 1 டீஸ்பூன். பாதி பேர் டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. சமையலுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம், அப்போ தான் டேஸ்ட் கரெக்டாக கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன், இது 1 டீஸ்பூன், இது 1/2 டீஸ்பூன், இது 1/4 டீஸ்பூன். மட்டன் தனிக்கறி 1/4 கிலோ. இஞ்சி பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை 3, கிராம்பு 4, ஏலக்காய் 1, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு. 25 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிக்கோங்க. 2 தக்காளி பொடிசாக நறுக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியது. 2.5 ஸ்பூன் வீட்டு மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். வீட்டு மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்னு எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்லேயும் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், மல்லி இலை 1 கைப்பிடி, கருவேப்பிலை இலை 1 கைப்பிடி. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ மட்டனை போட்டுக்கலாம். இப்போ மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். இப்போ இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பரட்டிக்குங்க. இப்போ குக்கரில் 5 விசில் விட்டு நல்லா வேக விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானவுடன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் கட் பண்ண 25 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடிசாக விட்ட தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொடிசாக வெட்டின பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேக வைத்த மட்டனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சரி பார்த்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இஞ்சி 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வீட்டு மசாலா, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடன் மல்லி இலை போட்டு இறக்கி விடுவோம். திருநெல்வேலி மட்டன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ரெசிபி பார்க்க அன்பு மாம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.